ஒரு பண்ணையாருக்கு ஒரு பெரிய மாம்பழ தோட்டம் ஒன்று இருந்ததாம். அந்த தோட்டத்தில் 10 வேலையாட்களுக்கு மேலே வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்களாம். தோட்டத்துக்கு ஒரு நாள் அந்த பண்ணையார் வந்து வேலையாட்களை பார்த்து 5 மணி வரை இந்த மாம்பழ தோட்டத்தில் உங்களுக்கு தேவையான மாம்பழங்களை நீங்கள் பறித்து சந்தோஷமாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதை கேட்ட வேலையாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாம்பழங்களை பறித்து சாப்பிடாம கூடை நிறைய சேர்க்க ஆரம்பித்தாங்களாம். 5 மணி ஆனதும் அந்த உரிமையாளர் திருப்பி வந்தாராம். இந்த கூடைகளெல்லாம் இங்கேயே வச்சுட்டு நீங்கள் வீட்டிற்கு போகலான்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த வேலையாட்களுக்கெல்லாம் இருதயமே உடஞ்சிருச்சான். என்னையா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு அந்த பண்ணை உரிமையாளர் சொன்னாராம், 5 மணி வரை இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மாம்பழங்களையும் நீங்கள் பறித்து மகிழ்ச்சியாக சாப்பிடலான்னு தான் சொன்னேன் ஒழிய நீங்கள் வீட்டிற்கு கொண்டு போகலான்னு நான் சொல்லவே இல்லையே என்று சொன்னாராம். நீங்கள் அதிக பேராசையினால் அப்போதைக்கு மகிழ்ச்சியாக சாப்பிட்றத விட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறத குறித்து எண்ணி 5 மணி வரைக்கும் கூடை நிறைய சேர்த்து வைத்தீங்க. இப்போ அந்த கூடையை இங்கேயே வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாராம். இந்த கதையில் கேட்பது போல தான் நம்மள அநேகர் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்று பேராசையினால் வாழ்க்கை இறுதி மூச்சு வர ஆஸ்திகளை சேர்ப்பது, பணத்தை சம்பாதிப்பது, இதனால் கடின முயற்சி செய்கிறாங்க. தாங்க அனுபவிக்க வேண்டும் என்று கடினமாய் உழைத்த அந்த ஆஸ்தியை கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போகவே முடியாது. எல்லாத்தையும் இங்கேயே விட்டு தான் போகிறாங்க. இதை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று பொருளாசையை குறித்து லூக்கா 12 அதிகாரம் 15லேருந்து 21 வரைக்கும் ஒரு உவமையை நமக்கு சொல்லுகிறார். அதில் ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் தானியத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு நன்றாய் விளைஞ்சிச்சான். அப்பொழுது அவன் என்ன பண்ணான்னா, அந்த தானியத்தை சேர்த்து வைக்கிற தானிய கிடங்கை இடித்து இன்னும் பெருசாக்கி இன்னும் களஞ்சியங்களை அதிகப்படியாக சேர்த்து வைக்கும்படியாக இடித்து நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆத்துமாவை நோக்கி சொல்கிறானா, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று அவன் ஆத்துமாவோடு சொன்னானான். அதற்கு தேவன் அவனை நோக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையதாகும் என்று சொல்லுகிறாராம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படி தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற பொருளாசையோடு இருக்கிற மனுஷனை குறித்தும் அவனுடைய முடிவை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உண்மை மூலமா நம்மோடு பேசுகிறார். இதே போல தான் வரலாற்றில் நம்ம அனைவருக்கும் தெரிந்த மகா அலெக்சாண்டர் சிறிய வயதிலே ஆசியா ஐரோப்பியா கண்டங்களில் பல தேசங்களை கைப்பற்றினார். இப்படி பெரிய சாம்ராஜ்யங்களை கைப்பற்றின அந்த அலெக்சாண்டர் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட தன்னுடைய 32வது வயசில் மரித்து போனார். இப்படி மரிக்கும் தருவாயில் இருந்த அவர், நான் இந்த உலகத்திற்கு வந்தபோது எதையும் கொண்டு வரவும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை என்பதை காண்பிக்கும் வண்ணமாக என்னுடைய 2 கைகளை என்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியே நீட்டி வையுங்கள் அப்படின்னு சொன்னாராம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் பொருளாசையை வெறுக்கிறது. 1 தீமோத்தி 6 அதிகாரத்தில் 6லேருந்து 8 வசனம் இப்படியாக சொல்கிறதை நாம் பார்க்கலாம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து நாம் எதையும் கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதுமானதென்றிருக்க கடவோம்.